குறிச்சி விவகாரத்துல காத தூரத்தில் கல்லெறியக்கூடிய தூரத்தில் கோர்ட் சொன்ன ஸ்டேட்மெண்டே தான், ஸ்டோன்ஸ் த்ரோ ஃப்ரம் த போலீஸ் ஸ்டேஷன். ஒரு காவல் நிலையத்திலிருந்து கல்லெறியக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 60க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் வந்து அந்த கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்திருக்காங்களே, இது மாநில அரசுக்கோ காவல்துறைக்கோ தெரியாம தான் நடந்ததான ஒரு கேள்வி கேட்கறாங்க. போலீஸ் டர்ன்ட் அ பிளைண்ட் ஐன்னு கோர்ட் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. காவல்துறை கண்ண மூடிட்டு இருக்காங்க இந்த குற்றங்களுக்கெல்லாம். காவல்துறை மீதோ அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு சஸ்பென்ஷன் பண்றாங்க, அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சஸ்பென்ஷனை ரிவோக் பண்றாங்க. ஏன் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அந்த இடைநீக்கத்தை ஏன் திரும்ப நீக்கினாங்க, அவர் ஏன் திரும்ப பணியமர்த்தினாங்கிறது எந்த விதமான விளக்கங்களும் மாநில அரசு கொடுக்கவில்லை. மாநில அரசோட அத்தனை வேலைகளும் சந்தேகத்துக்குரியதா இருக்குதுன்னு சொல்லி தான் ஹைகோர்ட் வந்து இதை வந்து சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஆனாலும் இவங்க அதுக்காக கடுமையாக மல்லு கட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படியா திரும்ப வந்து மாநில அரசை கொண்டு வரணும், ஊத்தி மூடணும். இப்ப கேள்வி என்ன, இது ஏன் நீங்க மூடி மறைக்கிறீங்க? உங்க மடியில கனம் இல்ல. பொதுமக்கள் பிரச்சனைக்கு இது வந்துருச்சு, பொதுவெளிக்கு வந்துருச்சு. பத்திரிகைகள் உட்பட, எதிர்கட்சிகள் உட்பட, பொதுமக்கள் உட்பட எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. மாநில அரசு எதையோ மூடி மறைக்குது, கள்ளக்குறிச்சி சாவுக்கு மாநில அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்க மடியில கனம் இல்ல, உங்க மேல தவறு இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சிபிஐ நீங்களே முன் வந்து கொடுத்துருங்க.